சூப்பரா இருக்காங்க. சீரியஸா சூப்பரா இருக்கு. லவ் மேரேஜ்ன்றது மேரேஜ் எதுக்கு பண்றோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சூப்பரா சொல்லியிருக்காங்க. லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ், மேரேஜ் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், வயசு பார்க்க தேவையில்ல, கேஸ் பார்க்க தேவையில்ல, நம்மளுக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுதான் அவங்க படத்தோட கான்செப்ட். அதுதான் கேஸ் ப்ரியாரிட்டைஸ் பண்ணவே தேவையில்லைன்றதுதான் அவங்களோட கான்செப்ட் ஃபுல்லாவே. விக்ரம் பாபு சூப்பரா நடிச்சிருக்காரு, ரியலிஸ்டிக்கா இருக்கு, மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. புரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் பசங்களுடைய நேச்சர் தாட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பேசிக்கா இந்த ஜெனரேஷனோட தாட்ஸ். சார், இந்த படம் வந்து நான் யதார்த்தமா பார்க்க வந்தேன் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. ஆனா படத்துல வந்து லவ் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அருமையா கதையை மூவ் பண்ணி கொண்டு போய் ஒரு கிராமத்து கதையில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்படுற மாதிரி, அந்த ஃபேமிலிக்கு பொண்ணு பையனுக்கு 30 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாத மாதிரி ஒரு யதார்த்தமா பொண்ணு பார்க்க போற டைம்ல ஃபேமிலியில மீட் பண்ணி அவங்க நிச்சயதார்த்தமும் நடக்குது. ஏதோ நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு இவருக்கு செகண்ட் கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல பொண்ணு வீட்டை விட்டு போயிடு இந்த மாதிரி கதை. அப்ப ஏற்கனவே இவனுக்கு 25 வருஷமா கல்யாணம் ஆகலைன்ற ஒரு ஃபீலிங். பட் இது ஆளும் மிஸ் ஆன ரொம்ப அப்செட் ஆன மாதிரி அதுல இருந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு அவங்க வீட்டுல இருக்க சிஸ்டர் அந்த கேரக்டர் கொஞ்சம் நுழைக்கிறாங்க. அப்ப அவங்க சரி இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, உங்களை பிடிச்சிருந்தா எந்த பொண்ணுனாலும் கண்டிப்பா உங்களுக்கு அமையும், ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கூட இருந்து அட்வைஸ் பண்ணும்போது கடைசியில் அவளே அவங்கள லவ் பண்ற மாதிரி யதார்த்தமா படத்துல நல்லா கொண்டு வந்திருக்காங்க. பர்டிகுலரா இது கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு இந்த படத்தை பார்த்தா ஒரு நல்ல ஒரு தைரியம் வில் பவர் வரும். அந்த இதுல இந்த படத்துல நீட்டா காமிச்சிருக்காங்க. கடைசியில ஸ்மூத்தா தான் கதையை நல்லா அருமையா கொண்டு வந்தாலும் அவன் அந்த பொண்ணை ஏத்திட்டு கல்யாணம் பண்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ரியலி கிரேட். பார்க்கலாம், ஒரு நம்ம கொடுக்குற காசுக்கு 2 மணி நேரத்தை படத்தை என்ஜாய் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஹாப்பி மூவி. நல்லா பார்த்து சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா படம் நல்லா இருக்குமா. ரொம்ப நாளுக்கு அப்போ ஒரு நல்ல மூவி நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இந்த எங்கேஜ் பசங்க பார்க்க வேண்டிய நல்ல படம். நல்ல ஃபேமிலி என்ஜாயாக பார்த்து பண்ணலாம், பார்க்கலாம். என்னம்மா கதை அதான் இப்போ பசங்களுக்கு 33 வயசு ஆனாலும் மேரேஜ் ஆகாது ஒரு தடங்களாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி படம் பார்த்தா நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட். சூப்பர், நல்லா அருமை. பாட்டும் நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு, கேமரா நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. லாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியை உட்காந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம், சூப்பர். ரொம்ப நல்ல படம், நைஸ் ஸ்டோரி. எதுவும் இல்லை, சூப்பரா இருந்தது, நல்ல படம். இப்ப அதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா 10க்கு 100 கொடுக்கலாம். நல்ல நல்ல ஒரு நடிப்பு, மியூசிக்கு ஒரு நல்ல ஒரு நாய்ஸியா இல்லாம ஒரு அப்படியே பிளசண்டா சூப்பரா இருந்தது. ஸ்டோரி எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு, நல்ல படம் தான். பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம் எல்லாருமே. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. கதை வந்து லவ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுக்குமே ஓகே தான். 30 வயசு ஆனவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்னங்கப்பா, எல்லாமே நல்லா இருந்ததுப்பா. அப்படியே போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது, கடைசி நல்லா இருந்தது. செகண்ட் ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. கதை என்ன லேட் மேரேஜ் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. என்னங்கப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. பாட்டு நல்லா கேட்கற மாதிரி நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு, நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். அதான் இது ஃபேமிலிக்கான எடுத்த படம் தான் இது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து திருமணம் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை வந்து இதில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து இந்த படத்து மூலியமா தெரிவிச்சிருக்காரு டைரக்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எல்லாம் வந்து பார்க்கலாம், நல்ல படம்.